ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் எண்ட் ஆக போகுதா? பிகாஸ் நியூ சீரியல்ஸ் லான்ச் இருக்கு, பிக் பாஸ் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஈவன் இதை பத்தி ஆல்ரெடி நான் கிளாரிஃபைட் அப்டேட் கொடுத்துருந்தேன், ஏன் கிடையாதுன்னு சொல்லி. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெக்னிக்கல் பர்சன் ஒருத்தவங்களே வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு நியூஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதை தொடர்ந்து ஒன்ஸ் அகைன் நான் இன்னொரு சில ட்ரஸ்டடான சோர்சஸ் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, பிரைம் டைம்ல விஜய் டெலிவிஷன்ல கண்மணி அன்புடன் சீரியல் இல்லாம ஒரு நியூ சீரியல் வரப்போகுது. பட் கண்மணி அன்புடன் எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம மற்றும் ஒரு புதிய சீரியல் வருது, அது வந்து பிரைம் டைம் ஸ்லாட்ல தான் வந்துட்டு வர இருக்கு. அது ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலா தான் வச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதை பத்தின அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த சீரியல் வரதுனால மகாநதி வந்து எண்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்போதைக்கு சீரியல் எண்ட் பண்ற ஐடியாவிலையுமே கிடையாது ஹோல் டீமே. பிகாஸ் நல்லா போயிட்டு இருக்க ஒரு சீரியல், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இப்போதைக்கு எண்ட் பண்ற ஐடியால யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரவீன் பென்னட் சார் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்க ஒரு சீரியலை 100% இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் என்ன ஒன்றுனா, அந்த 7 o'clock ஸ்லாட்ல எதிர்பார்க்குற அளவுக்கு டிஆர்பி இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். பிகாஸ் 5+ வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ டிஆர்பி மட்டுமே எல்லா சீரியல் முடியறதுக்குமே காரணமாக இருக்காது. டிஆர்பியும் ஒன் ஆஃப் த ரீசனாக தான் இருக்குமே தவிர்த்து இன்னும் நிறைய காரணங்கள்னால தான் சீரியல் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு மகாநதிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படி கிடைச்சிருச்சு. ஸோ எந்தெந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. நாளைக்கு மகாநதி இந்த ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து இன்னுமே கிளாரிஃபைடான அப்டேட்லாம் கிடைக்கும். பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் வந்து 100% ட்ரஸ்டடான பர்சன் தான். எந்த இப்போதைக்கு டாக்ஸ் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மகாநதி என் கிடையாது, ஃபேன்ஸ் யாரும் அதை பற்றினா ஒரு கவலையே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் வித்தின் 2 to 3 daysல பிக் பாஸ் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடும். அது வந்து ரிலீஸ் ஆச்சுனாலே எந்தெந்த சீரியல் எண்ட் ஆகுது அப்படின்ற அப்டேட் வந்து நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெடியூல் வந்து ஃபைனல் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து சொல்லிடுவாங்க. சேனலோட டெசிஷனும் அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் கிட்டே வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும் எந்தெந்த சீரியல்ஸ் வந்து எண்ட் ஆக போகுதுன்னு. ஸோ ஒன்ஸ் எனக்கு அப்டேட் கிடைச்சதுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் மகாநதி அந்த டேஞ்சர் ஜோன்ல இல்லை அப்படின்ற மாதிரி அப்டேட் அந்த டீம் சைட்லேருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேன்ஸ், எம்என் ஃபேன்ஸ், வீக்கா ஃபேன்ஸ் யாருமே வந்து அதை பற்றின எந்த ஒரு கவலையுமே வச்சுக்காதீங்க. ஸோ ஹாப்பியாக வந்து எபிசோட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லையே அப்படின்ற மைண்ட் வைஸுமே கேட்குது. கண்டிப்பாக அப்கமிங்கில் நம்ம எதிர்பார்க்குற ட்ராக் கன்ஃபார்மாக வரும். அந்த பர்த்டே ட்ராக் அப்புறம் நமக்கு எல்லாமே வந்து சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.